நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? தோளிலிருந்து உயர்த்தினி, தோளிலிருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நீருத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீங்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே, தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வேத போதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22 முதல் 24 வரை. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசிச்சார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டார். ஆனால் இதை பார்த்த கர்த்தர் லேயாளே கண்ணோக்கமாகி 4 குமாரரை கொடுத்தார். ஆனால் ராகேலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். இதனால அவளுக்கு நிந்தை ஏற்பட்டது. அவள் அக்காவால் இழிவாக நடத்தப்பட்டத போது அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் அடைந்த போது கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். நினைத்தது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவள் நிந்தை நீங்கிற்று. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு குமாரனை அடிஷனல் இன்னும் தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிந்தை இன்னும் அடிஷனல் ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். நாம் அந்நியராயிருந்த போது நம்மை தேடி வந்து நம்மை நினைத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார்களா? இந்த அற்ப ஆசீர்வாதங்களெல்லாம் தருவது நமக்கு எம்மாத்திரம். நம்மை அவருக்கு பிள்ளைகளாக ரட்சித்திருப்பது எவ்வளோ பெரிய காரணம். அந்த காரியத்தை அவர் செய்து விட்டார்னா நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு அற்பமான காரியம். நம்மை நினைத்தருள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம் நிந்தை நீங்கும்படி செய்வார், நமக்கு அடிஷனலாகவும் ஆசீர்வாதங்கள் தருவார். நம்புறீங்களா? நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. நம்புங்க. எஸ்பா, என் நிந்தை நீங்கும்படியா எனக்கு அடிஷனல் ஆசீர்வாதம் தரும்படி செய்வார்னு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக நன்றிப்பா. நாளின் காலம் இம்மட்டும் உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்குதேப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றிப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களை இந்த நீங்கும்படியா அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து எங்களை உயர்த்தி இருக்கிறீரப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய நிந்தைகள் அவமானங்கள் நீங்க முடியாது. கர்த்தர் அவர்கள் ஒவ்வொரு நினைத்து அப்பா அவளை ஆசீர்வதிக்க முடியாது. ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்த கருத்துக்களை தாழ்த்தி தருகிறோமப்பா. இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கணும். சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தணும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.